இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் திருச்சியில் நடந்தது. இதில் தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருந்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் விவசாயிகள் பெற்ற கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், நெல், கரும்பு, மக்காச்சோளத்துக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வழங்க வேண்டும், இடுபொருளுக்கான மானியத்தை பணமாக வழங்க வேண்டும், பயிர்களை அழிக்கும் வனவிலங்குகளை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றில் தடுப்பணைகள் அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திமுக பட்ஜெட்டில் அறிவித்த திட்டங்கள் விவசாயிகளுக்கு பலனளிக்கவில்லை. தங்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை அறிவிக்கும் அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவு தர இருப்பதாக விவசாயிகள் சங்கத்தினர் கூறினர். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் எந்த கட்சிக்கு ஆதரவு என்பதை வருகின்ற 11/4/2026 அன்று அறிவிக்க இருக்கிறது. இதில் மாநில பொதுக்குழுவில் மாநில தலைவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த அதிகாரத்தின் அடிப்படையில் எந்த கட்சி எங்களுடைய 10 அம்ச கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றி தருவோம், எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற செய்வோம் என்று எந்த கட்சி அறிவிக்குதோ, எந்த கட்சி எங்களை மதித்து விவசாயியுடைய ஓட்டு எங்களுக்கு தேவை, விவசாயிகள் எங்களுக்கு தேவை, விவசாயியுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும், விவசாயியுடைய குறைகளும் கோரிக்கைகளும் கேட்டு உங்களுக்கு நிறைவேற்றி தருவோம் என்று சொல்லுகிறதோ அந்த கட்சிக்கு தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் ஆதரவு அளிக்கும் என்பதை இந்த மாநில பொதுக்குழு கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் வருகின்ற 11/4/2026 அன்று சென்னையில் யாருக்கு ஆதரவு என்பதை நாங்கள் அறிவிப்போம். மெயினாக எங்களுடைய விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளிலும் சரி, கூட்டுறவு தொடக்க வேளாண் வங்கிகளிலும் சரி, விவசாயிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த கோரிக்கை. அடுத்தது எங்களுடைய முழுமையான கோரிக்கை, குறைந்தபட்ச ஆதார விலை எங்களுக்கு வேணும். நெல்லுக்கு 3500, கரும்பு டன்னுக்கு 4500, அதேமாரி மக்காச்சோளம் குவிண்டாலுக்கு 3000 அப்படின்னு விலை உயர்த்தி அறிவிக்க வேண்டும். குறைந்தபட்ச ஆதார விலையை எங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கை நாங்கள் வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, மக்காச்சோளத்தை இப்போ மத்திய அரசு விலை அறிவிச்சிருக்கு. இப்போ இந்த ஆண்டு 2400 ரூபா விலை அறிவிச்சுது. ஆனால் தனியார் வியாபாரிகள்லாம் வெறும் 1800 ரூபா தான் கொடுத்தாங்க. அப்போ கஷ்டப்பட்டு விவசாய உற்பத்தி பண்ணி நஷ்டம் அடைகிறதுக்கு இந்த அரசாங்கம் விவசாயிகளை படுகொழியில் தள்ளுது. அதனால் மத்திய அரசாங்கம் குறைந்தபட்ச ஆதார விலையை அறிவிச்சிட்டுனா அதை மாநில அரசு பெற்றுத்தர வேண்டும். அதுதான் எங்களுடைய போராட்டமே. ஆனால் அந்த மாநில அரசு எங்களுக்கு பெற்றுத்தரவில்லை. விவசாயிகளுக்கு பெரு நஷ்டம் ஏற்பட்டது. அதனால் அந்த மாதிரி எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய அந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு தேவை. அவங்களுக்கு தான் நாங்கள் ஆதரவு கொடுப்போம்.